எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏசு உள்ளத்தில் பிறந்தா கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர்கள் அச்சம் கொள்ளவும் விண்தூதத்திகில் ஏன் எல்லாருக்கும் சந்தோஷமா நற்செய்தி கூறுவே. உன்னதத்தில் ஆண்டவா நீர்மேன்மையடைவீன், பூமியில் சமாதானமும் நல்லோர்க்கு ஈகுவி. ராக்காலம்பத்லே மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தன, கர்த்தாவின் தூதர் இறங்க விண்ஜோதி கண்டன. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனுக்குலம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் மீட்பையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய நீர் சர்வலோகத்தை படைத்தவர். ஏழ்மை கோலம் எடுத்து கல்வாரி சிலுவையிலே பாவத்திற்காக, பாவிகளுடைய மீட்பிற்காக, ரட்சிப்பிற்காக இந்த பூமியில வந்து பிறப்பதற்காக ஆண்டவரே, இந்த 2024 வருடத்திற்கு முன்பதாக இந்த பூமியில் வந்து பிறந்தீர். ஆண்டவரே, இந்த பிறப்பின் நாட்களை அனுசரிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையோடு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. நீர் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, நீங்க பேசுகிற வார்த்தையின்படி, வேதத்தின்படி வாழ்வதற்கு, எங்களை அர்ப்பணிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வார்த்தைக்கு விரோதமாய், வார்த்தையின் ரகசியங்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா மனுஷனுடைய சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களுடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளிலும் இயேசு கிறிஸ்து பிறக்க எங்களுக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்ற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அநேக நாட்களுக்கு பிற்பாடு உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிற காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதன் 18 முதல் 25 வரை வாசிக்க கேட்கலாம். ம் ம் ம்
25 வரை தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 23வது வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இந்த சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் இந்த 25 வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இன்றைக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் நம் கிறிஸ்மஸ் பண்டிகையை அனுசரிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் ஆண்டு, இந்த மாதங்கள் வந்துவிட்டாலே, டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே எப்படியாவது கிறிஸ்மஸை கடன் வாங்கினாலும் என்ன பண்ணிடணும், கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் இன்றைக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். டிசம்பர் மாதம் தொடங்கிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, முதலாவது என்ன பண்ணுவாங்க, ஸ்டார் போடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் ஒற்றை அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும். அந்த மாதிரி அநேக காரியங்களை பார்க்குறோம். கிறிஸ்மஸ் தினம் வந்துட்டா என்னது, புது ட்ரெஸ்ஸு, என்னது அது சுடிதார் போடுறதா சேலை கட்டுறதான்றது வேற இது. அப்புறம் நீனும் நானும் ஒரே கலராக போடுறது, அப்படி பல கன்ஃபியூஷன்ஸ் இல்லையா. கிறிஸ்மஸ் வந்துட்டாலே எப்படி கொண்டாடுறது, எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, எப்படி அதில் சந்தோஷப்படுறதுன்னு சொல்லி பல காரியங்களை நம்ம சிந்திக்கிறோம். அதுக்கப்புறம் கேக்கு, ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் மட்டன், சிக்கன், பிரியாணி வேற. அப்புறம் அதை விட மேலானது என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படின்னாலே பாருங்களேன், குடிமக்கள் எல்லாம் நிறைய என்ன பண்ணிடுறாங்க, குடிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா என்னவா, ஏசு கிறிஸ்து. ஆமாம், ஒயின் சாப்பிடுங்க. நீங்கள் அந்த கணக்கெடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான நியூ இயரான என்னது தான், பயங்கர சேலு தான். சாதாரண நாட்களை பார்க்கிலும் என்னது கூடுதல் சேல் ஆகிற ஒரு நிலைமை. ஒரு செய்தி நான் பார்த்தேன். குஜராத்லேருந்து தாய்லாந்துக்கு போன ஃப்ளைட்டு மொத்தத்தில் 4 மணி நேரம் ட்ராவலு. ஆனால் 15 ஏர் இண்டியா, நம்ம இந்தியா உடைய ஏர் இண்டியா 15 லிட்டர் சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க. எத்தனை மணி நேரம் ட்ராவலு, 4 மணி நேரம் ட்ராவலில் தாய்லாந்து, அதாவது குஜராத்லேருந்து தாய்லாந்துக்கு போன ஃப்ளைட்டில், ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் 4 மணி நேரம் ட்ராவலில் நம்ம குடிமக்கள் எவ்வளோ குடிச்சிருக்கிறாங்க, 15 லிட்டர் குடிச்சு தீர்த்துருக்குறாங்க. 15 லிட்டர் சாதாரண குடிநீர் குடித்தாங்களான்னு தெரியல, ஆனால் என்ன குடிச்சிருக்கிறாங்க, சாராயம் குடித்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஆராதனை, கொண்டாட்டம், உடை, சாப்பாடு, கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்னது, பயங்கர என்னது டெக்கரேஷன். இன்னைக்கு போடுற டெக்கரேஷன் அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் பாருங்களேன், வெளுத்து, அதுக்கப்புறம் அது நூலாம்பாசியெல்லாம் வந்து, ஒற்றையெல்லாம் வந்து. என்ன பாஸ்டர் இப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க, இது போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு டெக்கரேஷன் பண்ணது பாஸ்டர், இனி இந்த வருஷம் தான் என்ன பண்ணணும், ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணி என்ன பண்ணணும், புதுசாக டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, காலையிலேருந்து ஒரே டெக்கரேஷனும் க்ளீனிங்கும், நேற்று சாயங்காலத்துலேருந்து ப்ராக்டிஸும், அதுவும் இதுன்னு நமக்கு என்ன பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு கூட வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன பாஸ்டர் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் நேற்று சாயங்காலத்துலேருந்து என்ன பண்ணுறோம், சொல்லுங்கம்மா, நடன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஐயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இப்போ தான் நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணோம், எடுத்து வச்சோம், டெக்கரேஷன் பண்ணோம், எல்லாமே பண்ணி 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 இப்போ தான் எங்கள் ஆளுங்க எங்கே போயிருக்கிறாங்க, குளிச்சிருக்கிறாங்க, குளிக்க போயிருக்கிறாங்க. அப்போ குளிக்க போய் அப்புறம் ட்ரெஸ்ஸு எடுத்து, இந்த ட்ரெஸ்ஸை அவன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருவான்னு எல்லாம் முன்னாடியே தீர்மானிச்சிருப்போம். நம்ம எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் உடுப்போம் அப்படின்னு. அதை எடுத்து உடுத்து கட்டி அப்புறம் கண்ணாடி முண்டாடி நின்று நம்ம மேக்கப் பண்ண தொடங்குனா என்ன ஆகிடும், வர்றதுக்கு டைம் ஆகிடும். இந்த மாதிரி பல விதமாய் நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்மஸ் பண்டிகையை அனுசரிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் ஆண்டவர் விரும்புகிறாரா? ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் பண்டிகை என்று சொன்னால் என்ன?
வருஷம் வருஷம் ஒவ்வொரு வருடமும் இந்த டிசம்பர் மாதத்தில் 25ஆம் தேதியிலே இயேசு பிறந்தார் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆயிருக்கிறதா? அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் என்ன அப்படின்னு ஒரு 3 காரியங்களை தான் என்ன பண்ண போறோம், சிந்திக்க போறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட இருக்கிறீங்களா? ஒரு பாட்டு பாடிடுவோமா? பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி முழங்க. அவரே வெளிச்சம், அவரே சத்தியம், அவரே நித்தியம், அவரே நிச்சயம். அவரே வெளிச்சம், அவரே சத்தியம், அவரே நித்தியம், அவரே நிச்சயம். ஓ பிறந்தார் பிறந்தார், கைக்கங்க. கிருண்ணிலோ மண்ணிலோ வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி முழங்க. அவரே வெளிச்சம், அவரே சத்தியம், அவரே நிச்சயம், அவரே நிச்சயம். அவரே வெளிச்சம், அவரே சத்தியம், அவரே நிச்சயம், அவரே நிச்சயம். ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி முழங்க. மண்ணில் சமாதானம், விண்ணினும் மகிழ்ச்சி, என்றென்றும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார். மண்ணில் சமாதானம், விண்ணிலும் மகிழ்ச்சி, என்றென்றும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார். ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி முழங்க. தூத சேனைகள் எக்காலம் முழங்க, என்னாலும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார். தூத சேனைகள் எக்காலம் முழங்க, என்னாலும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார். ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து, விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி முழங்க. மாதையாவரோ போற்றி பாடுங்கள், நாதன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். மாந்தல் யாவரோ போற்றி பாடுங்கள், மாந்தர் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் பிறந்தார், விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி முழங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆயிருக்கும்? வாசிங்க பார்க்கலாம். இன்றைக்கு வாசித்த அதே வாசகத்தின் நிமித்தமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா இருக்கும்? அங்கே தேவதூதன் சொல்றான், எல்லா ஜனங்களுக்கும்
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறேன். என்னத்தை சொல்றேன்? நற்செய்தி அறிவிக்கிறேன், குட் நியூஸ் சொல்றேன். எது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ்? ஒரு குட் நியூஸ் சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ்? ஆண்டவருடைய இரட்சிப்பை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதுதான் என்னது? அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். இன்றைக்கு நினைக்கிறோம் நம்ம ஆடை உடுத்து விட்டால் போதும் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் கொண்டாடி கேக்கு கொட்டி, கேக்கு வெட்டி, கேக்கு கொடுத்து மகிழ்ந்து விட்டால் சந்தோஷம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அங்கு வேத வசனத்தில் சொல்லுகிறது என்னது? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படி, உங்களுக்காக மாத்திரமல்ல, எனக்காக மாத்திரமல்ல, இங்கே கூடியிருக்கிற சபைக்கான மக்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அது 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொண்டாட்டத்திற்காக வரவில்லை, மனுஷனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, இரட்சிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அவரை கொண்டாடுகிறார்கள், ஆனால் என்ன இல்லை? இரட்சிப்பின் அனுபவம் இல்லை. என்ன இல்லை? இரட்சிப்பின் அனுபவம் இல்லை. எதுக்காக சரக்கு சாப்பிட்றாங்க, எதுக்கு தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா, ஓ கிறிஸ்மஸ்னா என்னதுதான்? கொண்டாட்டம், ஒரே ஜாலி தான், சந்தோஷம் தான், ஆட்டம் பாட்டம் தான். ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? நம்முடைய இரட்சிப்பை பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். யோவான் 1:29. மறுநாளிலே இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அநேக தெய்வங்கள் வாழ்வதற்காக வரும் பொழுது, அநேக தெய்வங்கள் கொண்டாட்டத்திற்காக வரும் பொழுது, அநேக தெய்வங்கள் தன்னுடைய வாழ்விற்காக வரும் பொழுது, இயேசு மாத்திரம்தான் மரிப்பதற்காக வந்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தான் மரிப்பேன் என்று சொல்லி அறிந்திருந்தும், தன்னுடைய பாவங்களுக்காக நான் மரிக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தும், மனப்பூர்வமாக தன்னுடைய ஒரே குமாரனை விட்டு கொடுத்து இந்த பூலகத்திற்கு வந்து பிறந்ததின் நோக்கம் பாவத்திற்காக மரிப்பதற்காக. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. பாவத்தை தன்னுடைய சுமலில் வைத்துக் கொண்டு சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த சுவிசேஷம் ஜனங்களுக்கு போகணும். சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பின் நற்செய்தி ஒவ்வொரு ஜனங்களுக்கும் போகணும். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆலயத்தில் வருஷத்துடைய முதல் நாளில் ஒரு அட்டை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? கொஞ்சம் காட்டுங்க. உங்கள்கிட்டலாம் இருக்கோ இல்லையே, எனக்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு முறை உங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த அட்டையை வச்சு தான் நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அட்டை கொண்டு வந்தவங்களாம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். கொண்டு வந்தவங்களாம் தூக்கி காட்டிட்டீங்க, கீழே போட்டுக்கோங்க. அதை நிரப்புனவங்க தூக்கி காட்டுங்க. அதை நிரப்பி இருக்கீங்களா, ஃபில் பண்ணியிருக்கீங்களா? தூக்கி காட்டுங்க. சரி, கீழே போட்டுக்கோங்க. அவங்களுக்காக எத்தனை பேர் ஜெபிச்சிங்க தூக்கி காட்டுங்க. அட்டையோட தூக்கி காட்டுங்க. பார்த்தீங்களா எண்ணிக்கை குறையிறது ஒன்று ஒன்றுக்காக. அவங்க எழுதினவங்களுக்காக ஜெபிச்சவங்க அட்டையை தூக்கி காட்டுங்க. கர்த்தர் பார்க்குறார். ஓகே, கீழே போட்டுக்கோங்க. ஜெபிச்சவங்களுக்காக, அவங்களுடைய ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்பட்டேன்னு சொல்றவங்க அட்டையை தூக்கி காட்டுங்க. பார்த்தீங்களா எண்ணிக்கைய? கீழே போட்டுக்கோங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக நான் எழுதினேன், ஃபில் பண்ணேன், ஜெபிச்சேன், அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி வழி நடத்தினேன், அவங்களை இங்கே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. இதான் நம்மளுடைய கிறிஸ்மஸ். பாருங்க, எண்ணிக்கையை பாருங்க. இதான் நம்முடைய கிறிஸ்மஸ். இதற்காக இயேசு வரவில்லை.
இயேசுவை அறிந்த ஜனங்கள் வருடம் வருடம் ஏதோ கொஞ்சம் பணத்தை செலவு செய்து கொஞ்சம் பணத்தை வீணாக்கி, இல்லை என்று சொன்னால் என்னுடைய சுய சந்தோஷத்திற்காக சுய லாபத்திற்காக கொண்டாடுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை. நீங்களும் நானும் கொண்டாடுகிறது, வருஷம் வருஷமாய் கொண்டாடுகிறது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் அல்ல. ஒரு ஜனங்களுக்கு இரட்சிப்பை அறிவிக்கவில்லை என்று சொன்னால், அறியாத ஜனங்களுக்கு சந்தோஷத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறது வீண். ஒரு சபையிலே திட்டமிட்டு பாரம் வந்து அதை தேவன் தரிசனமாய் கொடுத்து நம்முடைய கைகளில் கார்டு ஒப்புவிக்கப்பட்டும் அதிலே நாம் ஃபில்லப் பண்ணியும் அதற்கு நாம் முயற்சி செல்லவில்லை என்று சொன்னால், நீங்கள் யாரிடத்தில் கணக்கு கொடுக்க போகிறீர்கள்? வருஷத்துக்கு ஒரு முறையாவது என் இயேசு என்னுடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார், இதனால எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில மரித்தால் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒருவரையாவது ஆண்டவருக்குள் நம்மால் நடத்த முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய இரட்சிப்பு என்னது? கேள்விக்குறி. கேள்விக்குறி. ஏதோ நம்ம வருஷம் ஒரு முறை கிறிஸ்துமஸ் என்று சொல்லி அனுசரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் இயேசு பிறக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் இயேசு பிறப்பது உண்மையானால் நம்முடைய இருதயம் என்ன பண்ணும்? சந்தோஷத்தினால நிறைஞ்சு என்னோட சந்தோஷத்தை யாருக்காவது ஷேர் பண்ணணும், யாருக்காவது ஷேர் பண்ணணும், யாருக்காவது ஷேர் பண்ணணும். எதுக்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்? எதற்காக கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று சொல்லி அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம்? எதுக்காக கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று சொல்லி ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம்? யாருக்காக? நீங்க கொண்டாடுற கிறிஸ்துமஸ், நான் கொண்டாடுற கிறிஸ்துமஸ் இயேசுக்கு கொண்டாடுறோம்னு சொல்லி யாருக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம்? உலகத்துக்காக கொண்டாடிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பேபியே இல்லைன்னா, கிறிஸ்துமஸ் பேபி விரும்புகிற ஆசையை அது விரும்புகிற காரியங்களை நம்ம நிறைவேற்றலைன்னா யாருக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம்? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனம். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஸ்டார் போடுவதற்காக அல்ல, கிறிஸ்துமஸ் ட்ரீ வைப்பதற்காக அல்ல. இல்லை என்று சொன்னால் ஏதோ கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய வேடம் அணிந்து ஏதோ காரியங்களை செய்வதற்காக அல்ல, அலங்கார பொருட்கள் செய்கிறதற்காக அல்ல, புதிய புதிய ஆடைகள் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் பார்ட்டி என்று சொல்லி வைப்பதற்காக அல்ல. செய்வது நல்லது, இல்லை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நற்செய்தி எங்கே சென்றது? எங்கே மீட்பின் செய்தி கடந்து போனது? யாரை நாம் ரட்சிப்புக்குள் நடத்தினவர்களாய் இருக்கிறோம்? யாருக்காக நாம் ஜெபித்தவர்களாய் இருக்கிறோம்? சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்ன பிரயாசத்தை நாம் எடுத்தவர்களாய் இருக்கிறோம்? ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு திட்டம், ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு காரியம். வருஷத்துல முதல் நாள் சொல்லும் போது நல்லதா இருக்குது, வருஷத்துல முதல் மாதம் நல்லதா இருக்குது, 2வது மாதம் அப்படியே குறைந்து 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 12வது மாதம் வரும் பொழுது நம்முடைய தரிசனம் எங்கே போனது? உங்களுடைய திட்டங்கள் எங்கே போனது? ஆண்டவர் வெளிப்படுத்தினது உண்மையானால், ஆண்டவர் உங்களை பாரப்படுத்தினது உண்மையானால், அந்த தரிசனத்தின் ரிசல்ட் எங்கே? அந்த ரிசல்ட் எங்கே? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அநேக தடைகள் இருக்கிறது, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிப்பதற்கு ஆவலாய் இருக்கிறார். நீங்க அந்த தடைகளை தாண்டி நீங்க அன்பு செலுத்தி பாருங்க, சுவிசேஷத்தை கொண்டு போய் பாருங்க. ரட்சிப்பு கர்த்தர் ரட்சித்து கொண்டுதான் இருக்கிறார் ஜனங்களை. நாங்க போனோம் 6ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரைக்கும் நாங்க கேரள் போயிருக்கிறோம். எங்கேயுமே எங்களுக்கு தடை இல்லை. ரோட்லையும் சரி, ஒவ்வொரு பகுதியிலும் சரி, ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத வீடுகளுக்கு போகும்போதும் இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லி அநேக ஜனங்கள் சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக, ரட்சிப்புக்காக, நித்திய வாழ்வுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட நீ, ரட்சிப்பை பெற்ற நீ, அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நீ மற்றவர்களுக்கு பரிமாற வேண்டாமா? எப்படிப்பட்ட கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் தேவனுக்கு பிரியமான கிறிஸ்துமஸா? இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் அனுசரிக்கிற அந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா இருக்குதா? ரட்சிப்பதற்காக ஆண்டவர் வந்தது உண்மையானால், பாவிகளுக்காக ஆண்டவர் இந்த பூமியில வந்தது உண்மையானால், அப்படி ரட்சிப்பின் நற்செய்தி எங்கே?
ரட்சிப்பின் நற்செய்தி எங்கே? யோவான் 3ஆம் அதிகாரம் அதன் 16, 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். எதற்காக ஆண்டவர் பூமியில இயேசு கிறிஸ்தை அனுப்பினார்? வாசிங்க. குமாரனை கெட்டு போகாமல் அன்பு கூர்ந்தார். போதும் போதும், வாசிங்க. முதல் தொடக்கத்திலிருந்து வாசிமா. 17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி குமாரனை அனுப்பாமல், உலகத்திற்கு அனுப்பாமல், இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக, அழிவிற்குள்ளாக அவரை உட்படுத்துவதற்காக ஆண்டவர் இயேசுவை அனுப்பாமல், அவராலே, இயேசுவாலே, இயேசு கிறிஸ்துவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். என்னுடைய ஜனங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக அல்ல. என்னுடைய ஜனங்கள் டெக்கரேஷன் பண்ணி ஒவ்வொரு காரியங்களை செய்து ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறோம் என்பதற்கு, கடமையாய் நிறைவேற்றுவதற்காக அல்ல இயேசு வந்தது. எதற்காக இயேசு வந்தாரா? உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல. எனக்கு பிரியமான அன்புடைய பிள்ளைகளே, எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு குடித்து குடித்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஜனங்கள் இயேசுவின் அன்பை அறியாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்னைக்காவது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க ரட்சிக்கப்படணும்னு நினைச்சிருக்கிறோமா? என்னைக்காவது பக்கத்து வீட்டுக்காரவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளணும்னு நினைத்திருக்கிறோமா? என்னைக்காவது அவர்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோமா? என்னைக்காவது அவர்களுக்காக நாம் போய் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய ரட்சிப்புக்காக நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள்ல ஒரு கேக் திருவிழான்னு வைங்க, ஆண்டவர் அறியாத ஜனங்களை கொண்டு வாங்க. கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒரு பிரியாணி திருவிழான்னு வைங்க, ஆண்டவர் அறியாதவங்களை கொண்டு வாங்க. இல்லை என்று சொன்னால் ஏதாவது விளையாட்டு காரியங்களை வைத்து அறியாத ஜனங்களை கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிங்க. இயேசு உங்களை ரட்சிப்பார்னு சொல்லுங்க. இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், நித்திய வாழ்வை தருவார்னு சொல்லுங்க. அறிவிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. உங்கள் மீது, என் மீது விழுந்த கடமை இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பது. ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. உலகத்திலே பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உலக தேவைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, கொஞ்சம் உற்சாகம், கொஞ்சம் ஆர்வம், கொஞ்சம் ஆராதனை, கொஞ்சம் ஜெபம், அவ்வளவுதான். மற்ற நாட்கள் என்ன செய்யறோம்? ஆண்டவருக்காக என்ன செய்யறோம்? ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்கிறோமா? எதற்காக இயேசு வந்தார்? ரட்சிப்பதற்காக, பாவிகளை ரட்சிப்பதற்காக. ஏதோ ஒரு கூட்டம் ஆண்டவரை அறிவிப்பதற்கு தடையாயிருக்கிறது. ஏதோ ஒரு கூட்டம் ஆண்டவரை அறிவிப்பதற்கு எதிராயிருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட மனிதனை போய் சந்தித்து பாருங்கள். அநேக மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில வெறுமையில் இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் உலக பிரச்சனையினாலே, பாடுகளினாலே, நோய்களினாலே, கடன் பிரச்சனையினாலே யார் எனக்கு சந்தோஷத்தின் வார்த்தையை கூறுவார் என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். யார் போவார்? என் காரியமா யாரை அனுப்புவேன்? எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து கிறிஸ்துமஸ்க்கு ஆராதனைக்கு நான் போனதில்லை. இந்த மாதிரி ஏதாவது மீட்டிங் கூப்பிட்டா மட்டும்தான் நான் போயிருக்கிறேன். கிறிஸ்துமஸ் ஆண்டவர் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னு போட்டு கிறிஸ்துமஸ்ங்கிற வார்த்தை இருக்கா பைபிள்ல? இருக்குதா? கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்குதா? கிறிஸ்துமஸ் ட்ரீ இல்லை என் பர்த்டே கொண்டாடுங்க போட்டிருக்குதா? என்னத்தை கொண்டாடுறோம்? எதுக்காக கொண்டாடுறோம்? யாருக்காக கொண்டாடுறோம்? நம்முடைய கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் தானா? கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்காமல் கிறிஸ்துமஸ் கொண்டாடி என்ன பிரயோஜனம்? எதற்காக இயேசு வந்தார்?
ஏதோ ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள், ரட்சிப்பை சுதந்திரவாளியாய் மாற்றிக்கொண்டவர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்கள் ஏதோ கூடி ஆகாரத்தை புசிப்பதற்காக இயேசு வரவில்லை. இயேசு முழு உலகத்திற்கும் சகல ஜனத்திற்கும் நற்செய்தியை உண்டு பண்ணுவதற்காக இயேசு வந்தார். எதுமா நற்செய்தி? எது நற்செய்தி? உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி. அவர் பிறந்து 2024 வருடமாகிவிட்டது. இன்றைக்கும் பாருங்க, கிறிஸ்தவருடைய அளவு என்ன, கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை என்ன? ஏன் நீங்களும் நானும் கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை, மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை சொல்லவில்லை, மற்றவர்களுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்கவில்லை. உலகம் அவராலே ரட்சிக்கப்படுவதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். யோவான் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். கேளுங்க கேளுங்க, காதை கொடுத்து கேளுங்க. அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். பாருங்க, டிவியை பாருங்க, இல்லைன்னா உங்க பைபிளை பாருங்க. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர்கள் கேட்க வேண்டுமானால் ஒருவர் அறிவிக்கிறவர் இருக்க வேண்டும். ஒருத்தருடைய செவி கேட்க வேண்டுமானால் அறிவிக்கிற ஒரு மனுஷனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டால் தான் ஒரு செவி கேட்க முடியும். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க வேண்டுமானால் நான் உள்ளவன் இயேசுவினுடைய வார்த்தையை, நற்செய்தியை பிரகடனப்படுத்த வேண்டும். இன்றைக்கு யார் நற்செய்தியை பிரகடனப்படுத்துவா? வாழ்க்கை மூலமாக, செயலின் மூலமாக, பிரசங்கங்களின் மூலமாக, நற்செய்தி கூட்டங்கள் மூலமாக, டிராக்ட் கைப்பிரதி ஊழியத்தின் நிமித்தமாக, உறவுகளின் மூலமாக அன்பை பரிமாறிக்கொண்டு இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கிறது மூலமாக காதுகள் கேட்கப்படும். உபதேசத்தை நாங்களே கேட்கும் பொழுது ஆவியானுடைய கிரியை நடப்பிக்கிறார். மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு ஜனங்கள் விசுவாசிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஜனங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஆனால் அறிவிப்பது யார்? அறிந்து கொள்வதற்கு ஜனங்கள் ஆயத்தம். ஏதோ சில கூட்டம் பேர் எதிர்க்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் சந்தோஷம் மிகவும் அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பணம் இருந்தாலும், பொக்கிஷம் இருந்தாலும் சந்தோஷம் வந்து விடாது. சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் இயேசுவால தான் கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. என்ன இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. இன்பங்கள் இயேசுவிடம் வாருங்களே. இயேசு 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 என் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இயேசுவாலே எல்லாம் கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்க எங்க பகுதியில் ஒரு பக்கம் இந்த கேரல் சர்வீஸா போனோம். ஒரு தம்பியை பார்த்து நாங்கள் ஜெபிப்பதற்காக அவனுடைய வீட்டில் போகும்போது ஒரு வயதான தாயார், ஒரு 60 வயது இருக்கும், அவங்க வந்தாங்க. நல்லா பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, பரிசுத்த ஆவி பாட்டு பாடுங்க. என்ன பாடுங்க? உங்களுக்கு தெரியுமா பரிசுத்த ஆவியை பற்றி? பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவி தெரியுமா? பாருங்க அவங்களுக்கு பரிசுத்த ஆவி பாட்டு. நாங்கள் உடனே வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. எவ்வளோ ஒரு ஏக்கம் பாருங்க,
எவ்வளவு ஒரு ஏக்கம் பாருங்க. இன்றைக்கு ஜனங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய சமாதானம், என்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கையில இந்த நான் நுகத்தை சுமக்கும் பொழுது யார் எனக்கு சமாதானத்தை கூறுவார்? யார் எனக்கு சந்தோஷத்தின் நற்செய்தி அறிவிப்பார்? யார் என்னுடைய இந்த வாழ்க்கை ஒருவேளை கஷ்டமாய் பாடுகளாய் நிறைந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மரணத்துக்கு பின்பாடு உள்ள வாழ்க்கையை யார் அறிவிப்பார் என்று சொல்லி இன்னைக்கு ஜனங்கள் ஆயத்தமாய் இருக்கிறாங்க. நம்ம சொல்றோம், ஐயோ சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, அவங்க எதிர்ப்பாங்க, இவங்க எதிர்ப்பாங்க. யார் எதிர்த்தா என்ன? யார் எதிர்த்தா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆத்துமாவை கொல்ல வல்லமை உள்ளவருக்கு நீ பயப்படுப்பா, உன் சரீரத்தை கொல்ற வல்லமை உள்ளவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? நீ பயப்பட வேண்டியது இல்லை. நாங்களும் தான் போனோம், எல்லா பக்கமும் ஜெபம் பண்ணிட்டு யார் எங்களை எதிர்த்தா? ஒன்றும் கிடையாது. சந்தோஷத்தை சொல்லும் போது யாருங்க எதிர்க்கணும்? எல்லா தனிப்பட்ட மனுஷனுக்கும் சந்தோஷம் மிகவும் அவசியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தனிப்பட்ட மனுஷனுக்கும் சமாதானம் மிகவும் அவசியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்துல வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். போதும். இருளில் நடக்கிற ஜனங்கள் எதை கண்டாங்களா? எதற்காக, எப்படி கண்டாங்களா? அதே 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிமா. 9வது வசனம், 6வது வசனம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், கொடுக்கப்பட்டார். அதிசயமானது ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு எனப்படும். இந்த கிறிஸ்து பிறந்ததுனால இருளில் நடந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. பாவம் என்கிற இருள். இன்றைக்கு அநேக ஜனங்களினுடைய பாவம் போய்விடாதா? என்னுடைய சாபம் நீங்கி விடாதா? என்னுடைய குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற அந்த சாபம் எப்படியாவது மாறி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிகிற மக்களை பார்க்கிறோம். சாபம் என்கிற இருள், பாவம் என்கிற இருள், கர்மம் என்கிற இருள், இருளிலே வாழ்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, டியூப்லைட்டை போல அல்ல, ஒளி பல்பை போல அல்ல, சூரியனை போல அல்ல, அதை காட்டிலும் இருதயத்திற்குள் இருக்கிற இருளை அகற்றி அவனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அறையை ஒருவேளை லைட்டு பிரகாசிக்க பண்ணலாம், ஒருவேளை பூமியை என்ன பண்ணலாம், சூரியன் பிரகாசிக்க பண்ணலாம். ஆனா மனுஷனை பிரகாசிப்பிக்கிறது இயேசுவால தான் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய இருதயம் பிரகாசிக்க வேண்டுமானால், ஒரு மனுஷனுடைய இருதயம் கஷ்டம் நீங்கி, பாரம் நீங்கி, அவனுடைய வாழ்க்கையில பாவம் நீங்கி, சாபம் நீங்கி, நித்திய வாழ்வை கொடுத்து நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டுமானால் அந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க இயேசுவால தான் முடியும். ஆமென். எவ்வளவு சத்தமா ஆமென் சொல்றீங்க பாருங்க. அல்லேலூயா. பிரகாசிக்கிறவன் இன்னும் சத்தமா ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிரகாசம் பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசிக்கணும். முதல்ல நம்ம பிரகாசம் வீட்டுல, சபையில, அடுத்து எங்க போற பக்கம்லாம் பிரகாசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், என்னோட கூட சேர்ந்தவங்களுக்கு பழகினவங்களுக்கு தெரியும். நான் போனால் யாரையாவது தேடுவேன், என் கண்ணு யாரையாவது தேடும், யாரையாவது பழகி, யாரையாவது ஃப்ரெண்டு பிடிச்சி, யாருக்காவது எப்படி பண்ணிடணும், ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களை நான் தேடுறதில்லை, ஆண்டவர் அறிஞ்சவங்களை தேடுறதில்லை. ஆண்டவர் அறியாத ஜனங்களோடு என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு என்னுடைய காரியங்கள், எனக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, எனக்கு கர்த்தர் கொடுத்த சுகவாழ்வு, கர்த்தர் எனக்கு கொடுத்த சந்தோஷம், எனக்கு கொடுத்த சமாதானம், எனக்கு கொடுத்த அந்த நித்திய வாழ்வை என்னுடைய நண்பனும் பெற்றுக்கொள்ளணும்னு நான் பிரயாசப்படுறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேக நேரத்தில் இந்த போட்டோகிராஃபிக்கு கூட்டிட்டு வர்ற தம்பி யாரு? ஆண்டவர் அறியாத தம்பி.
ஆண்டவர் அறியாத தம்பி. எதனால? அவங்க இல்லைன்னா போட்டோகிராஃபி எடுக்க முடியாது. இல்லை, எப்படியாவது நம்மளுடைய பிரயாணத்தில் அவனை அழைத்துட்டு போய் எப்படியாவது நித்திய ராஜ்யத்தில் காணப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க கிறிஸ்தவன்னு வெளிப்படுத்திருக்கிறீங்க? நிறைய பேர் இப்போ என்ன பண்றது, ஃப்ரெண்டுகிட்ட கூட நம்ம தெரியாது நம்ம சபைக்கு போகிறோம், நம்ம ஆராதிக்கிற கூட்டம், நம்ம ரட்சிக்கப்பட்ட கூட்டம், நம்ம பரிசுத்த ஜாதி, தேவனுடைய சொந்த ஜனம்னு நிறைய பேருக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஃப்ரெண்டுகிட்ட போனால் எப்படி இருப்பாங்க? ஃப்ரெண்டு மாதிரியே இருப்பாங்க. ஆலயத்துக்கு வந்தா அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். நீங்க துதிக்கலைன்னா ஆண்டவருக்கு மகிமை வராதா என்ன? நீங்க துதிக்கலைன்னா ஆண்டவருக்கு மகிமை வராதா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், இயேசுவின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது உண்மையானால், அந்த சமாதானத்தின் பிரபு, அந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தருகிற இயேசு என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய இருதயத்தில், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தை தந்தது உண்மையானால், அது என்னுடைய நண்பனுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். வேதவசனம் தெளிவாய் சொல்லுது. என்ன பண்ணணுமா? நம்முடைய கிருபைகளை, கர்த்தர் கொடுத்த தாளந்தை வியாபாரம் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும். எத்தனை பேர் அவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்துறீங்க? உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறாரு. என்றைக்கோ ஒரு நாள்ல நான் மரித்தா எங்க போவேன், என்னுடைய காரியத்துக்கு நான் என்ன செய்வேன், நான் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்த நாட்களிலே அவர் என்னை ரட்சித்து சபையில சேர்த்து கொண்டு இன்றைக்கும் என்னை சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே நிரப்புகிறாரே. இந்த சந்தோஷத்தை நான் யாருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன்? யாருக்கு நான் பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன்? ஐயோ, அவங்க சொன்னா என்ன நினைப்பாங்க? அவங்க சொன்னா அப்புறம் நாளைக்கு என் வேலைக்கு ஆப்பாயிருமே, நாளைக்கு அவங்கள்ட்ட சொன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருவாங்களே, நாளைக்கு அவங்கள்ட்ட சொன்னா இது வந்துருமே அது வந்துருமே. சுய வாழ்க்கை வாழ்றோம், உலகத்திற்காக வாழ்றோம், உலக மக்களுக்காக வாழ்றோம். நீங்க ஆண்டவருக்காக வாழ்வதாக இருந்தால் உங்களுடைய கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் ஆயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். யோவான் 1:4 வாசிக்கும் பொழுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஒளியாய் இருந்தது. யோவான் 17:18 வாசிங்க பார்க்கலாம். இன்னொரு வாட்டி சத்தமா சொல்ல, வாசிங்க பார்க்கலாம். நீர் பிதாவாகிய தேவன் இயேசுவாகிய என்னை அனுப்பினது போல நானும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையை, வசனத்தை தெரிந்த தேவனுடைய பிள்ளையை என்ன பண்றேன்? எங்க அனுப்புறேன்? வேலைக்கு அனுப்புறேன். இல்ல, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை எங்க அனுப்பி இருக்கிறாரு? போஸ்ட் ஆபீஸ்ல வேலைக்கா? கவர்மெண்ட் டீச்சருக்கா? எதுக்கு நம்ம அனுப்பியிருக்காரு? பப்பாளி மரம் வளர்க்கறதுக்கு அனுப்பல. எங்க அனுப்பியிருக்காராம்? இதெல்லாம் தேவைதான். உலகத்தில் சில காரியங்கள் தேவை, சம்பாதிக்கணும், உழைக்கணும், சில பணம் தேவை, சில சொத்துக்கள் தேவை. ஆனா இதெல்லாம் நிரந்தரம். நித்திய வாழ்விற்காக ஒரு ஆயத்தம் அவசியம். நித்திய வாழ்வில் இது நீங்க இங்க சேர்த்தது எல்லாம் நீங்க சாகிற வரைக்கும் தான். நீங்க நல்ல கோடி கோடியா உங்க பிள்ளைக்கு சேர்த்து வச்சுட்டு நீங்க செத்தாலும் என்ன பண்ணாது? பிள்ளை என்னம்மா பண்ணாது? வேணா ஒரு நல்ல விஐபி சென்ட் ஆஃப்ல கொண்டுட்டு போவோம், வேற என்ன பண்ணிடும்? அதை தாண்டி நீங்க சம்பாதித்த எல்லா சம்பாத்தியத்தையும் உங்க மரணம் வந்தால், ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்தால், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் எங்க போனோம்? அங்க போன உடனே இது அங்க சாணார்பட்டியில ரசிக்கப்பட்டது என் மூலமா, கொசவப்பட்டியில எனக்கு மூலமா ரசிக்கப்பட்டது. வேற என்ன பட்டிப்பா இருக்கு? ஆமா, என்னென்னமோ பட்டியெல்லாம், இது அந்த பட்டி, இந்த பட்டி, அந்த பட்டி, இப்படி பட்டி தொட்டியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அங்க வந்து நின்னாதான் உங்களுக்கு எனக்கும் சொத்து. ஹல்லேலூயா. பூமியில சொத்துக்களை சேர்த்து வைக்காதீங்க. என்ன பண்ணும்? ஆமா, எல்லாம் நோண்டிட்டு போயிடும். எது எங்க சேர்க்கணும்? பரலோக ராஜ்யத்தில். அது என்னது? ஆத்துமா, ஆத்துமாதாயம், ஆத்துமாதாயம்.
ஆத்தும ஆதாயம். ஊழியக்காரங்க மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு சீஷர்களும் என்னவா மாறணும்? சுவிசேஷ ஊழியம் செய்யறவங்களா மாறணும். ஆண்டுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்றவங்களா மாறணும். ரட்சிப்புல நடத்துகிற ஒரு ஊழியக்காரங்களா மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 28:19 வாசிக்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் கேக்கி வாங்கிட்டு வாருங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணணுமா? ஆமா, நேற்று உங்க பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன் ஒரு விஷயம் அறிகிறதுக்காக. பாஸ்டர், அண்ணன் சாரிண்ணே, ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, கேக்கு வாங்க வந்திருக்கேன் அப்படின்னாரு. அவர் புறப்பட்டு எங்க போனாரு? நீங்க எங்க போறீங்க? புறப்பட்டு போய் என்ன பண்ணணும்? சகல ஜாதியும் சீஷராக்கணும். சமாதானத்தின் வார்த்தையை கூறி சீஷராக்கணும். உண்மையிலே நான் சொல்றேன், ஒரு உண்மையா நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னா, உண்மையா இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்துல பிறந்திருப்பாருன்னா, உண்மையா இயேசு கொடுக்கிற சமாதானத்தை நீங்க பெற்றிருப்பீங்கன்னா, உங்களால சும்மாவே இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பு நம்மளை என்ன பண்ணாது? சும்மா இருக்க விடாது. யாரையாவது பார்த்து எதையாவது சொல்லும். யாரையாவது பார்த்து எதையாவதுன்னா என்னது? சந்தோஷத்தை, சமாதானத்தை. இயேசு உன் பிரச்சனையை மாற்றுவார், உன் கண்ணீரை மாற்றுவார், கவலைப்படாத. நீ என்ன இப்படி அழுகிற மாதிரி இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன வேதனை? நான் ஜெபிச்சுக்கிறேன். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். ஒரு வாரம் ஆலயத்துக்கு வா, ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வா. எதையாவது என்ன பண்ணும்? சொல்லி தொலைக்கும். சொல்லுங்க. ஆமாம், இது தெரிஞ்சதையே ரட்சிக்கப்பட்டவனே கூப்பிட்டு விருந்து வச்சுக்கிட்டு இருக்குது. ரட்சிக்கப்படாதவனை கூப்பிடு. ரட்சிக்கப்படாதவனை ஒரு நாள் கூப்பிட்டு என்ன பண்ண? நல்ல விருந்து வை. நல்ல நாட்டுக்கோழி, நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி, நல்ல ஒரு மட்டன் பிரியாணி. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் ஒரு வருஷம் போகிற ஒரு கேரல் ரவுண்டு ஒரு லைன் அங்கிட்டு ஒரு பக்கம் போகிற, அடுத்த வருஷம் போகிறதில்ல. ஒரு வருஷம் போகிற கேரல் ரவுண்ட் போகிற ஏரியா அடுத்த வருஷம் என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. ஆண்டு சொல்லிட்டாரு, சுவிசேஷத்தை சொல்லு, சமாதானத்தை சொல்லு, என்ன தட்டிரு? தூசி தட்டிரு, நான் பார்த்துக்கிறேன் இருக்கிறார். ரட்சிப்பது கர்த்தர் தான். ரட்சிப்பு கர்த்தருடையதுதான். ஒரு மனுஷனை பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் தானாய் ஒருவனிடத்தில் வர முடியாது, ஆண்டவரிடத்தில் வர முடியாது. உண்மை. ஆனா பிரயாசப்படுறது உங்களுடைய என்னுடைய கடமை, பொறுப்பு. ஒருத்தர் அதற்காக பிரயாசப்படலாம், ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன இல்லை, அர்த்தமே இல்லை. எப்படியாவது ஒரு திரள் கூட்ட ஜனங்களை கொண்டு என்ன பண்ணணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரொம்ப வருகை சீக்கிரமா இருக்கு. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வாணி தோணித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் எம் இயேசு மகாராஜனே. நீங்க பாடுறத பார்த்தாலே ஏசப்பா இப்போதைக்கு நிறைய பேருக்கு நிறைய ஆசை. இந்த கொல்லை வாங்கணும், அந்த கொல்லை வாங்கணும், இதை விதைக்கணும், அதை அறுக்கணும், இப்படி வீடை கட்டணும், இந்த பிள்ளையை இப்படி படிக்க வைக்கணும், இப்படி காரியங்களை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், பாஸ்டருக்கு பெரிய சர்ச்சை கட்டணும். அப்ப என்ன வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இப்போதைக்கு என்ன பண்ண வேண்டாம். பக்கத்தில் இருக்க பார்த்து கேளுங்க, ஆமாவான்ட்டு. இல்லை, நீங்கள் ஆராதிக்கிறது பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. நான் எப்போ வருவீரையான்னு பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க, சோறு வைக்க வேண்டாம், குழம்பு வைக்க வேண்டாம், உங்கள் முன்னாடி நின்று இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். அல்லேலூயா.
அவர் வந்துட்டாருன்னா அவர் சமூகத்தில் என்ன பண்ணிடலாம்? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, வருத்தம் பசித்தாக மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசித்தாக மன துயரம் அங்கே இல்லை, விண் கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே, விண் கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே. ஹல்லேலூயா. என்ன அது கிறிஸ்மஸ் பண்டிகைன்னா டண்டனக்கா டண்டனக்கான்னு பாடாம பரலோகமே என் சொந்தமேவா? பரலோகம் இல்லைன்னா கிறிஸ்மஸே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. எதற்காக இயேசு வந்தார்? பரலோகம் சேர்ப்பதற்காக. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தம் உள்ளவங்களை தான் கர்த்தர் கொண்டு போவார். பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க வீட்டுல ஸ்டார் போட்டிருக்கலாம், ஸ்டாருக்குள்ள பல்பு போட்டிருக்கலாம். நீங்க பல்பு போட்டதுனால இந்த மாசம் பில்லு உங்களுக்கு கூடி வந்திருக்கலாம். நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்கலாம், ஒரே மாதிரி சேலை உடுத்திருக்கலாம், புதுசா ட்ரெஸ் போட்டிருக்கலாம், நல்ல கேக்கு சாப்பிட்ருக்கலாம். ஆயத்தமா இல்லைன்னா ஆண்டவர் அவர் வருகையில் கொண்டு போக மாட்டாரு. உங்களுக்கு அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் அந்தி கிறிஸ்துவோட தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதுவும் ஒரு கிறிஸ்து தான். அதோட சேர்ந்து என்ன பண்ணணும்? கிறிஸ்து மஸ்ன்னு போட வேண்டியதான். ஹல்லேலூயா. ஆமாம், வருஷம் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் இல்லைங்க, அனுதினமும் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. வருஷம் ஒரு கிறிஸ்மஸுக்கு காத்திருக்க வேண்டியதில்லை. எப்போ கிறிஸ்மஸ் வரும், புது ட்ரெஸ் எடுத்துக்கலாம், எப்போ கிறிஸ்மஸ் வரும், டெக்கரேஷன் போட்டு நல்லா மணியெல்லாம் போடலாம், அப்படிலாம் காத்திருக்க வேண்டியதில்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென், ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. நம்ம சபையோட ஆண்கள் எல்லாம் பார்க்குறேன், நீங்கள்லாம் சிக்கனை வாங்கிட்டு வாங்க, மட்டனை வாங்கிட்டு வாங்க, கேக்கை வாங்கிட்டு வாங்கன்னு நீங்கள் சந்தோஷமாக பாடுறீங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது பணத்தில் கம்மியாக தானே பாக்கெட்டில் இருக்குது. சிக்கன் வாங்குறதா, மட்டன் வாங்குறதா? சிக்கன் வாங்கினா நாட்டுக்கோழி வாங்குறதா, பிராய்லர் கோழி வாங்குறதா? இந்த மாதிரி கவலையாக இருக்கிறவங்க மாதிரி இருக்கிறாங்க. ஒரு வாட்டி எல்லாம் எழும்பி பாடிடுவோமா? ஹல்லேலூயா. ஜீசஸ். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டா அவனுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நம்ம பாவிகளாக இருந்தோங்க, பாவியாக இருந்தோம். நம்முடைய பாவமெல்லாம் செக்கச்சவேர்னு இருந்துச்சு. அந்த பாவத்தெல்லாம் கழுவி மீட்டு ரட்சிப்பதற்காக தான் இயேசு பூமியில வந்தார். அவர் பூமியில வந்தவர் நம்முடைய உள்ளத்தில் வந்தார். அந்த உள்ளத்தில் வந்தவர் நம்முடைய இல்லத்தில் வந்தார். அந்த இல்லத்தில் வந்தவர் நம்முடைய சபையில் இருக்கிறார்.
அந்த சபையில் வந்தவர் இந்த உலகத்திற்கு அவருடைய சுவிசேஷத்தை பறைசாற்ற உங்களை என்னை அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். சந்தோஷமாய் பாவத்தில், ஆமென், பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில், நானும் பரலோகத்தில் என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவே. என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவே. என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவே. என்னில் வாழும் இயேசுவோடு சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவே. என்னில் வாழும் இயேசுவோடு, ஆமென், என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன், சர்வவல்ல அவர் கிறிஸ்துமஸ்க்கு மாத்திரம் வரவர் இல்ல, எப்போ நம்மோடு வாழ இருந்தவர். எப்பொழுதும் சந்தோஷம், உலகத்தின் முடிவு பெற சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன். டிசம்பர் 25 மாத்திரமல்ல, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. அடுத்தது எது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆயிருக்கும்? முதல்ல நான் சொன்னேன், எது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ்? நற்செய்தியை அறிவிப்பது தான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். இரண்டாவது எது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ்? மத்தேயு 26:45 வாசிங்க பார்க்கலாம். 26:45. மத்தேயு 26:45. ஓகே. ஓகே, ஒரு நிமிஷம். அடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 19:17 வசனத்தை வாசிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அடுத்தது எது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ்னா என்ன பண்ணணும்? நம் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாக இருக்கணும். வாசிங்க மத்தேயு 25:40 வாசிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். யாருக்கு செய்ததா? மிகவும் சிறியராகிய இவர்களுக்கு. 45வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். 35வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். 36வது வசனம், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். போஜனம் இல்லாதிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் வியாதி உள்ளவனாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். யாருக்கு ஆண்டவரே நாங்கள் செய்தோம்? இந்த சிறியரில் செய்ததை எனக்கே செய்தீர்கள். ஏழைக்கு இறங்குகிறவன்
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, செய்யாமல் இராதே. 28 நீதிமொழிகள் 28 27 வாசிக்கும் பொழுது, ஏழைகளுக்கு விலகுகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வருமா. ஏழைக்கு செய்ய வேண்டிய காரியம், ஏழைக்கு உதவி செய்ய வேண்டிய காரியம், இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணும், உங்களோட இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களால இயன்றதை செய்யணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை விட நீங்க நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்கு கார் இருந்தா நான் செய்வேன் ஆண்டவரே, எனக்கு அது இருந்தா செய்வேன், இது இருந்தா செய்வேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ அது இதெல்லாம் செய்ய வேண்டாம், இருக்கிறத செய், உனக்கிட்ட இல்லாதவனுக்கு செய். ஆமா, உங்கள்கிட்ட இருக்கிறத உங்களை விட தாழ்மையில் இருக்கிறவனுக்கு கொடுங்க. கஞ்சி இருந்துச்சுன்னா கஞ்சி கொடுங்க, பிரச்சனை இல்லை. நாட்டுக்கோழி பிரியாணி இருந்துச்சுன்னா பிரியாணி, சிக்கன் எல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு வெறும் பிரியாணியை கொடுக்காதீங்க. சில இடத்துக்கு போகும்போது பீஸே இருக்க மாட்டேங்குது, கேட்டா பிரியாணின்னு சொல்றாங்க, எம்டியா தான் இருக்கு. அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நிறைவா கொடுங்க, மனசா கொடுங்க. ஆமேன். அதுக்காக இன்னைக்கு யாரும் எனக்கு பீஸ் நிறைய அள்ளி போட்டுறாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமா, லூக்கா 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கும்போது, நீ விருந்து பண்ணும்போது யாரை அழைக்கணும்? 13ஆம் அதிகாரம், நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் கூணரையும் சப்பானியும் குருடரையும் யாரை அழைக்க கூடாது? அதை வாசிங்க. 12 அன்றியும் யாரை அழைக்க வேண்டாம்? நல்ல ஒரு பணக்கார ஃப்ரெண்டை கூப்பிட வேண்டாம். அவரை கூப்பிட்டா நல்ல மொய் தருவாரு. இவர் வந்தா நல்ல நமக்கு கலெக்ஷன் ஆகும், இவர் வந்தா நமக்கு எப்படியாவது நம்ம குடும்ப தரத்தை உயர்த்துவாரு அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம், கூட வேண்டாம். சிறியரில் எதை செய்தீர்களோ, ஆமா, எது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ்? முதலாவது என்னது? நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. இரண்டாவது, ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, கூணருக்கு, குருடருக்கு உதவி செய்வது. மூணாவது, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மூணாவது, கர்த்தரை நல்லா ஆராதிப்பது தான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2:11 மத்தேயு 2:11 வாசிக்கும் பொழுது, பிரவேசித்து கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. லூக்கா 2:14 வாசிங்க. லூக்கா 2:14. லூக்கா மகிமையும், யாரோ மனப்பாடமா சொல்றாங்களோ? ஓகே, வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கிறிஸ்துமஸ் யாரை துதிக்க கூடியது? தேவனை துதிக்கணும். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 2:20. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ்? முதலாவது, நற்செய்தியை மற்றவரிடத்தில் சொல்வது. இரண்டாவது, ஆமா, நன்மை செய்வது. இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய கையெல்லாமே ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் எனக்கு ஆண்டு இதை தந்தா அதை தருவேன், பாஸ்டர் இதை தருவேன். உனக்கு ஆண்டு தரவும் வேண்டாம், நீ தரவும் வேண்டாம். அன்று தரவும் வேண்டாம், நீ எனக்கு தரவும். ஆமா, இருக்கிறதுல கொடுங்க. இப்போ நாங்கெல்லாம் பாருங்க, ஒரு எஸ்டிமேட் போட்டு அப்படியே போச்சு. ஆமா, தம்பிக்கு தெரியும், ஸ்டேட்டஸ் பார்த்ததுனால. இதெல்லாம் ஆண்டவர் தந்துருவார், தந்ததுனால தந்தது இல்லை, தந்துருவார்னு தந்தது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் தருவார்னு தா.
ஆண்டவர் உனக்கு தருவார். ஆண்டு தந்ததுக்கு அப்புறம் தரேன்னு வெயிட் பண்ணாத. ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையாயிரு, அதிகத்து மேல் அதிகாரியாய் மாற்றுவா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. எது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ்? நற்செய்தி அறிவிப்பது, நன்மை செய்வது. 3வது தேவனை துதிப்பது. எத்தனை பேர் தேவனை துதிக்க வந்திருக்கிறீங்க? மற்ற 2 வெளியில போய் செய்யுங்க, இப்போ 3வது இங்க செய்யுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை துதியுங்கள்.